இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வரலாறு, தமிழகத்தில் சமூக சீர்திருத்தம், கடம்பவனம் இப்படி தொடங்கி கிட்டத்தட்ட 35 நூல்களை எழுதியிருக்கின்றார். 8 இலக்கிய ஆய்வு செய்திருக்கின்றார். 22 கட்டுரைகள் செய்திருக்கின்றார். பெரியார் மணியம்மை விருது வாங்கியிருக்கின்றார். SDIயின் இலக்கிய விருது வாங்கியிருக்கின்றார். உங்கள் கணவருடன் சிறப்புரை வாழ்த்துறை வாங்க அன்புடன் அழைக்கின்றேன். வாழ்த்துறை வாங்க ஐயா. நல்லா கவனிக்கலாம். மக்களுக்காகவே வாழ்நாள் முழுவதும் உழைத்தவருக்கு வாழ்நாள் விருது பெற்றது சாதாரணமான விட. நம்முடைய மாமதுரையினுடைய துணை மேயர் நாகராஜன் அவர்களே, எழுத்தாளர் இந்திரா வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்டோர் பெருமக்களே, எதிரே அமர்ந்திருக்கும் சான்றோர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். நான் மனிதன், நான் இந்தியன், நான் தமிழன், நான் மதுரைக்காரன். இவ்வளவு பெருமைக்கும் நாமெல்லாம் சொந்தக்காரர்கள். ஆமாங்க, உலக அளவுல மனுஷனா இருக்கலாம், ஆனா உள்ளூர் பெருமைன்னு ஒண்ணு இருக்கும்ல. ஆனால் ஒரு வருஷம் எனக்கு உண்டு. மதுரை என்றால் தூங்கா நகர் மதுரை அப்படின்னு எல்லா பக்கமும் அதான் பேசுறாங்க. திரைப்படங்கள்ல கூட அது வந்துச்சுன்னு நினைக்கிறேன். எனக்கு என்னமோ அது பெருமையா தெரியல. ஏன்னா தூங்குற நேரத்துல தூங்கிடணுங்க. தூங்காம இருந்தா விளங்குவோமா? நல்லா தூங்குவது ஒரு ஆரோக்கியத்தின் அடையாளம். இரவிலே நன்றாக தூங்கினால் தான் பகலிலே சுறுசுறுப்பாக உற்சாகமாக நாம் பணியாற்ற முடியும். ஆகவே என்னுடைய மதுரையை தூங்கா நகர் மதுரை என விழிப்பதிலே அழைப்பதிலே எனக்கு அவ்வளவு ஆனந்தம் கிடையாது. எனக்கு இப்ப என்ன ஆனந்தம்னா, மதுரைன்னா இல்லையா, தமிழ் மதுரை. மதுரைனா இல்லை, மதுரை எப்படி சொல்லணும்? தமிழ் மதுரை. யோசிச்சு பாருங்க. தமிழ்நாட்டிலே பல நகரங்கள் இருக்கின்றன, பெருநகரங்கள், என் தலைநகர் சென்னை உட்பட. ஆனா எனக்கு என்னமோ தமிழ் என்கிற சொல்லை மதுரை மாநகரத்தோட மட்டும்தாயா சேர்க்க முடியும். வேற எதோட சேர்த்தாலும் அது கொஞ்சம் செயற்கையா இருக்கும். இது மிக மிக இயற்கையா இருக்கும். யோசிச்சு பாருங்க. மதுரை என்றால் தமிழ். தமிழ் சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த ஒரே நகரம் மதுரை தான். தமிழ்நாட்டுல பல நகரங்களுக்கு பல பெருமைகள் இருக்கலாம். நான் எந்த நகரத்தின் குறைச்சு மதிப்பிடல. ஆனா நம்முடைய மதுரைக்கு என்று அந்த தனிச்சிறப்பு, சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த சிறப்பு நமக்கு. அதுலயும் அந்த திருவிளையாடல் புராணத்திலே வரக்கூடிய அந்த சங்க பலகை, அது ஒரு குறியீடு தான், கற்பிதம் தான். ஆனா ரொம்ப அழகான குறியீடு. நாங்களாம் இலக்கியவாதிகள். இந்திரா சௌந்தரராஜன் ஐயாவை கேட்டா சொல்லுவாங்கல்ல, ஐயா இலக்கியவாதியாக நமக்கு தயா அந்த உரிமை உண்டு. என்ன உரிமை? பொய் சொல்ற உரிமை. வேற யாருக்கு அந்த உரிமை கிடையாது. எங்களுக்கு தான் உண்டு, பொய் சொல்லுவோம். ஆனா அந்த பொய்க்குள்ள ஒரு மெய் அடங்கி இருக்கும். பொய்க்குள்ளும் மெய்யை வைத்து, பொய்மைக்குள்ளும் உண்மையை வைத்து எழுதக்கூடிய தன்மை எழுத்தாளனுக்கு உண்டு. அதையே கலையாக உருவாக்கும் பொழுது கலைஞனுக்கு உண்டு. யோசிச்சு பாருங்க. அது என்ன சங்க பழக படம் உட்கார உட்கார நகர்த்திக்கிட்டே போகும், விரிவு கொடுத்துக்கிட்டே போகும். அதுவும் நல்ல படம் உட்கார்ந்தா அகட்டி கொடுக்கும், மோசமான படம் ஒன்று தட்டி விட்டுருமா. அப்படின்னா நம்ம என்ன பண்ணியிருக்கேன், அப்பவே புலமையில, எழுத்துல, கவிதையில, படைப்புல சிறப்பு எது, சிறப்பு அல்லாதது எது என்று ஆராய்ந்து பார்க்கிற அந்த இலக்கிய விமர்சனகர்த்தாவும் அதில் இருந்திருக்கேன். அதனாலதானே எல்லாரும் வந்து உட்கார்ந்துட முடியாது. சரியான புலவன் உட்கார்ந்தால் நகர்ந்து இடம் கொடுக்கும். பரிசு ட்ரெயின்லயே உட்கார்றதுக்கு நான் இடம் தர மாட்டேங்கிறேன். ஆனா நம்ம சங்கம் பழக பாருங்க, நல்ல புலவன் என்றால் அதுவே அகட்டு கொடுக்கும். ஒரு அற்புதமான கருத்தியோ. யோசிச்சு பாருங்க. இந்த இலக்கியத்துக்கு என்ன விளக்கம், இலக்கிய விமர்சனத்துக்கு என்னென்ன வரையறை, பெரிய ஆராய்ச்சியில நடந்துட்டு யதார்த்த வாசலுக்கு போஸ்ட் மாடலிங் வரைக்கும் நாங்க வந்துட்டோம். ஆனால் என்னுடைய தமிழ் மதுரைக்காரன் நல்ல இலக்கியவாதி என்றால் அது
சங்கத்திலே இடம் உண்டு. சங்க பலகை அதுவாகவே அகழ்ந்து கொடுத்து இடம் தரும். அப்படிப்பட்ட பெருமை. நான் சில கட்டிடங்களை பற்றி சொல்லல. இங்க இருக்கக்கூடிய பலர் மதுரை காட்சியை பற்றி அறிந்திருப்பீர்கள். சங்க இலக்கியத்துல ஒன்று மதுரையை பற்றியே ஒரு சங்க இலக்கிய பாடம், முழு பாடம். சில பேர் படிச்சிருப்பீங்க. ஆனா எனக்குள்ள வருத்தம், சங்க இலக்கியம் என்று பொதுவாக சொல்லுகிற நாம் பொதுவாக சொல்லலாம், பொதுவாக படிக்கலாம், பொதுவாக பேசலாம். ஆனா மதுரைக்காரர்கள் அவசியம் மதுரை காஞ்சி படிக்க வேண்டும். நான் அதை பற்றி தனியாக இப்பொழுதுதான் தமிழ் சங்கத்துல உரையாற்றினேன். இங்க நேரங்கதி நான் அதுக்குள்ள போகல. ஒன்றை பற்றி சொல்லுவேன். நம்ம தமிழ் புலவன் மாங்குடி மருதனார். ஆனா மதுரை அது மாங்குடி மதுரைக்குள்ள இருந்துச்சா பக்கத்துல இருந்துச்சா தெரியல. ஒரு புறநகர் பகுதியா அகநகர் பகுதியான்னு எனக்கு தெரியல. ஆனா மதுரை காஞ்சியை படிச்சா மதுரையுடைய உள்ளும் புறமும் காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் அடுத்த நாள் காலம் வரைக்கும் பக்கத்துல தாங்கிறாங்க. அப்ப முதல் நாள் காலையில இருந்து அடுத்த நாள் காலை வரைக்கும் மதுரை எப்படி இயங்குது அப்படிங்கிறத பாண்டியன் அரண்மனையில என்ன நடக்குது என்பதை சொல்லி வரலாம். ஆனால் அது ஒன்றும் அன்னைக்கு பெரிய விஷயம் இல்லை. புலவன்னா புறவலனை எப்படி புகழ்ந்துதான் சொல்லுவான்னு. ஆனா அதுக்குள்ள பாண்டியனை பற்றி புகழ்ந்து அவனுடைய வாழ்வு, அவனுடைய குடும்ப வாழ்வு உட்பட அரண்மனை வாழ்வு உட்பட அவ்வளவு சொன்னவன் மதுரையில பணியார விற்கிற கிழவியை பற்றி பாடியிருக்காங்க. பணியம், அந்த வார்த்தை எனக்கு அப்பதான் தெரியுது. பணியம்னா என்னையா பணியாரம்? பணியார கடை போட்டுட்டேன் நம்மால் அப்பவே 2000 ஆண்டுகளுக்கு முன்பு. எதிர வானத்தின் நிழலில். அப்படா என்ன தெரியுது? மாட மாளிகை கட்டி வாழ்ந்துருக்கா. குஸ்தியில வாழல மதுரைக்காரன். அந்த மாடம் இப்படி நிக்குது, அங்க நிழல் விழுகுது. அந்த நிழல்ல உட்கார்ந்துக்கிட்டு அம்மா பணி ஆரம்பிக்கிறாங்க. இவ்வளவையும் பதிவு பண்ணியிருக்கானே. அப்ப நான் ஏன் மதுரைக்காரன்னு அவ்வளவு பெருமையா சொல்றேன்னு தெரியல. எந்த ஊருக்கு இப்படி மதுரை காஞ்சி என்று ஒரு நெடும் பாடல் இருக்கிறது. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இயற்றப்பட்ட பாடல். இன்னும் கூட எனக்கு ரொம்ப ஆச்சரியம். மணிமேகலையை பற்றி எல்லாரும் பேசுறோம். இரட்டை காப்பியம் சிலப்பதிகாரம் மணிமேகலை. அதை இயற்றியது யார்? நம்ம பாருங்க, வார்த்தைகளை கவனமா பயன்படுத்தும். சீத்தலை சாத்தனாரோடு நிற்கிறாங்க. அப்ப சீத்தலை எப்படி வந்துச்சு, சீழ்த்தலை என்னன்னு ஆராய்ச்சி. ஆனா உண்மையிலேயே அவருடைய பெயரு மதுரை கூலவாணிகன் சாத்தனா. கூலவாணிகம்னா என்ன? தானிய வியாபாரம். யாரப்ப? நம்ம மதுரை கீழமாசி இதுல போய் வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்களே, அவருடைய முன்னோர்கள். ஆமா, கூலவாணிகம் சாத்தனா. சாத்தனார் என்பது புத்தரை குறிக்கும். அது ஒரு பௌத்த நூல். எவ்வளவு அந்த பேர்ல எவ்வளவு கூட சேர்த்திருக்காங்க. அவர் மதுரைக்காரரு. கூலவாணிகம் பண்ணிக்கொண்டே மகத்தான ஒரு காப்பியத்தை படைச்சிருக்காங்கன்னா, நம்ம அந்த காலத்து மதுரைக்காரங்க எவ்வளவு திறமையா இருந்திருக்கான் யோசிச்சு பாருங்க. நான் கேட்டுக்கொள்வேன், தயவு செய்து மணிமேகலை படியுங்க. அந்த கதை உங்களுக்கு தெரியும். நீங்க உள்ள போய் படிச்சாதான் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு அதுல ஒரு அத்தியாயம் இருக்கு. சமய கணக்கர்தம் திறம் கேட்ட காதை. ரொம்ப பேர் அதை பத்தி பேச. இப்ப நமக்கு கணக்கர் அப்படின்னா சட்ட அக்கௌண்டன்சி போட்டு. நானும் கணக்கியல் அக்கௌண்டன்சி படிச்சவன் தான். ஆனா கணக்கர் எப்படியாப்பட்ட கணக்கர்? சமய கணக்கர். ஆனா உள்ள போய் பாத்தீங்கன்னா வெறும் சமயம் மட்டுமல்ல. இன்னைக்கு சமயம் என்பது மதம் என்கிற அர்த்தத்தில் பயன்படுத்தப்படுகிறது. ஆனா பல சமய கணக்கர்களை மணிமேகலை சந்தித்து, ஒரு பெண்மணி சந்தித்து வாது செய்து விழுகிறாள். அதான் அந்த அத்தியாயம். அங்க உள்ள போய் படிச்சீங்கன்னா அது வெறும் சமய கணக்கல்ல, தத்துவ கணக்கு. தத்துவ ஞானிகளை சந்தித்து தன்னுடைய தத்துவத்தை, பௌத்த தத்துவத்தை நிலைநாட்டுகிறாள். இது பிரமாதமாக உள்வாங்கி நம்முடைய மதுரை கூலவாணிகன் சாத்தனாங்க ஒரே அத்தியாயத்திலே அன்றைய பரதகண்டத்திலே இருந்த அனைத்து தத்துவங்களையும், அவ்வளவு தத்துவ முறைமைகளையும் உணர்ந்த அத்தகைய மதுரை. நிறைய பெரியவங்க எல்லாம் பேசணும். அந்த மதுரைக்கு தமிழ் மதுரைங்கிறது பொருத்தமா இல்லையா? பாருங்க, தமிழ் மதுரை அறக்கட்டளை, அது நடத்தும் தமிழ் மதுரை சங்க பலகை, அந்த சங்க பலகையினுடைய ஆண்டு விழா. அதுல நம்முடைய மதுரை மக்கள் எல்லாம் சேர்றோம். 3 ஆண்டுகளாக அது நடக்குது என்பது நமக்கெல்லாம் பெருமை. இது இன்னும் விரிவாக
ஒட்டுமொத்த மதுரையே கொண்டாடுகிற அளவுக்கு இந்த தமிழ் மதுரை இயக்கம் வீறு கொண்டு எழ வேண்டும். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். பேசினாங்க. குழந்தைகளுக்கு கதை சொல்ற மாதிரி ரொம்ப சர்வசாதாரணமா பேசினாங்க. ஆனா மதுரையையும் மதுரைக்குள்ள ஒளிஞ்சிருக்கக்கூடிய தமிழின் பெருமையையும் அதனோட சூட்சமத்தையும் ரொம்ப சுலபமா சொல்லிட்டு போயிட்டாங்க. உண்மையிலேயே இந்த மதுரை காஞ்சியை நாங்க படிக்க முடியுமா அப்படின்னு தெரியல. ஆனா உங்களை மாதிரி ஆண்டோர்கள் அருகில் உட்காந்து ஒரு 5 நிமிஷம் நாங்க பேசினோம்னா நிச்சயமா எவ்வளவோ நாங்க கத்துக்கலாம். அது மாத்திரம் உண்மை இல்லையா? மிக்க நன்றிங்கய்யா.